வணக்கம் டைட்டன்ஸ். நான் டெப்யூட்டி கமாண்டன்ட் தனஞ்சய் பரத்வாஜ் ரிட்டையர்ட். நான் அபிமன்யு சிங். நாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் பிளிப் ஆப். பிளிப் உலகத்தோட முதல் குயிக் பார்க்கிங் ஆப். இந்த ஆப் மூலமா உங்க வெஹிக்கிளை நீங்க எப்ப வேணா எங்க வேணா பார்க் பண்ணிக்கலாம், அதுவும் வெறும் 2 நிமிஷத்துல. டைட்டன்ஸ், இது வரைக்கும் இந்த ஃபெசிலிட்டி நாங்க மால்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் ஸ்மார்ட் சிட்டிஸ்க்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆனா எங்களோட கனவு, நாங்க உங்க உதவியோட இந்த ஃபெசிலிட்டியை இந்த நாட்டோட ஒவ்வொரு மூலை முடுக்கலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக நாங்க கேட்கறது 1.5 கோடி ரூபாய். தட் இஸ் 2.5% ஈக்விட்டி இன் அவர் கம்பெனி. நீங்க எங்க கூட இந்த டீலை சேஃப்லி பார்க் பண்ண விரும்புறீங்களா? ப்ராப்ளம் ரொம்பவே ஜென்யூன் ஆனது. இது நல்ல சொல்யூஷன். இத பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க. இந்த ஆப் எப்படி வேலை செய்யுதுன்னு தெளிவா சொல்ல முடியுமா? சார், நான் இப்போ ஆப்போட டெமோ காட்டுறேன். நீங்க எங்க ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா இங்க கிளிக் பண்ணணும், புக் இன்ஸ்டன்ட் வேலி. அதுக்கப்புறம் இந்த ஆப்ல போயிட்டு நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க. தட்ஸ் இட். நீங்க ரிலாக்ஸா அந்த இடத்துக்கு போங்க. நீங்க அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே எங்க அட்டெண்டர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நீங்களே பார்க்கலாம், எங்க அட்டெண்டர் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி சொல்லிடுவாங்க. நீங்க அங்க போங்க, வெரிஃபை பண்ணுங்க. ஓடிபி சரியான ஆளுக்கு நீங்க வழி விடுறீங்க. இல்ல என்ன மன்னிச்சிருங்க, சரியான ஆளுக்கிட்ட நீங்க வண்டியை கொடுக்குறீங்க. பார்க்கிங்கிற பேர்ல பெரிய சண்டையை போடுறாங்க. நீங்க அந்த இடத்துக்கு போனதும் அவர் உங்க வண்டியை பார்க் பண்ணிடுவாரு. அதை நீங்க லொகேட் பண்ணலாம். வண்டியோட இமேஜஸும் ஆப்ல அவைலபிளா இருக்கும். எப்போ நீங்க திரும்ப போகணுமோ ஆப்ல கிளிக் பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் உங்க லொகேஷன்லயே வண்டியை டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்க எல்லா டீடைல்ஸையும் இதுல ட்ராக் பண்ணிக்கலாம். அதாவது எங்க பிளிப்பரோட லொகேஷனையும் நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். எப்போ விரும்புறீங்களோ, எந்த மோட நீங்க விரும்புறீங்களோ அதுல நீங்க பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். கேஷா கொடுக்குறீங்கன்னா கேஷாவும் பே பண்ணலாம். இது வெரி வெரி சிம்பிள், அப்சல்யூட்லி மேஜிக்கல். இதுதான் கன்வீனியன்ட். வணக்கம் அபிமன்யு அண்ட் தனஞ்சயன். அண்ட் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ். நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறது என்னன்னா, இந்த சிட்டியில் வாட் இஸ் த ஆவரேஜ் அந்த டைமிங் என்ன டு கெட் த வேலை? அண்ட் நம்பர் 2, நீங்க மால்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பப்ளிக் பிளேசஸ்ல நீங்க பார்க்கிங் பண்ணுவீங்க. பட் ஒரு இடத்துல பார்க்கிங் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அப்ப நீங்க ரொம்ப தூரத்துல தள்ளி பார்க் பண்ணுவீங்களா? அப்படின்னா எவ்வளவு தூரத்துல பார்க் பண்ணுவீங்க? அண்ட் when you do get my car, how long does it take? என் கார் எனக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க ஆப்ல லாகின் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கோட் கொடுக்கும். நீங்க அட்லீஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வர லொகேஷனை நீங்க அங்க போட்டுடலாம். பாத்தீங்கன்னா 7500 வெஹிக்கிள்ஸை வெவ்வேறு இடங்கள்ல பார்க் பண்றீங்க. ஆவரேஜ் டைம் 6 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். ஒவ்வொரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் ஒரு வேலி இருக்கும். நாங்க பிளிப் அட்டெண்டன்ட்னு சொல்லுவோம். அந்த டியூரேஷனுக்குள்ள ஈஸியா அவரு வந்துருவாரு. ரொம்ப வேர்ஸான சினாரியோவா நாங்க பார்த்திருக்கோம். பீக் ஹவர்ஸ்ல, ஃபெஸ்டிவல் டைம்ல, ஏதாவது மூவி ரிலீஸ் அப்போ பிக்கப்க்கு ரொம்ப நேரம் எடுக்காது. டெலிவரி டைம்ல நீங்க கெட் மை கார்னு போடுவீங்கல்ல, அப்போ பாத்தீங்கன்னா ஆப் ஸ்மார்ட்டா கால்குலேட் பண்ணுது. டிஸ்டன்ஸ், டைம், டிராஃபிக், அப்புறம் பழைய ட்ரெண்ட்ஸ் ஆஃப் பார்க்கிங் இருக்குல்ல, அதை ரேட் பண்ணிட்டு அதுவே ப்ரெடிக்ட் பண்ணுது. வண்டி வர்றதுக்கு ஒரு 10-12 நிமிஷம் கூட ஆகலாம். பட் இதுல வித்தியாசம் என்னன்னா, நீங்க எப்போ கெட் மை கார் போடுறீங்களோ அப்போ உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடும் வண்டி 12 நிமிஷம் தூரத்துல இருக்குன்னு. 12 நிமிஷம் அந்த லொகேஷன்ல இருந்து வெளியே வந்து மழையில நிக்காது. ஒருவேளை நீங்க மால்ல இருந்தீங்கன்னா 12 நிமிஷம் நீங்க மால்லயே ஏசில ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் வருது? இந்த டெண்டன்ட், அதாவது இதுக்கு நீங்க எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? லாஜிஸ்டிக்னு எதை சப்போர்ட் பண்றது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ஆப்ல பிக்கப் டிராப்க்கு நாங்க 49 rupees சார்ஜ் பண்றோம். பிளஸ் பார்க்கிங் டிக்கெட் சார்ஜஸ். நாங்க சப்ளைக்காக எத்தனை லோக்கல் பார்க்கிங் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட டைப் வச்சுக்கிறோம். வேலேஸோட மாடல்ஸ் ரொம்ப சிம்பிள். 49 rupees சார்ஜ் பண்றோம், அது எங்களோட ரெவென்யூ. பார்க்கிங் டிக்கெட்டோட சார்ஜஸ் இருக்குல்ல, அது பார்க்கிங் கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட போயிடும். அதுல இருந்து எந்த ஷேரும் நாங்க எடுக்கல. இது ஒரு ஆடட் ரெவென்யூ. கான்ட்ராக்டர் வேலை செய்ய விரும்பலன்னா அவரோட ரெவென்யூல இருந்து நாங்க ஷேர் வாங்கிக்கலாம். அப்புறம் 49 rupees நாங்க சார்ஜ் பண்றோம்ல, அதுல 36 ரூபாய் 36 rupees நம்ம அட்டெண்டன்ட் கிட்ட போயிடும். பேலன்ஸ் 13 rupees நம்ம கிட்ட வரும். அது மூலமா அட்டெண்டன்ஸ்க்கு ரோல் பேவா, அவங்களுக்கு ஸ்பாட் பேவா? ஸ்பாட் தான். டுடே at this point ரோல் பேல உங்ககிட்ட எத்தனை அட்டெண்டன்ஸ் இருக்காங்க? எங்க கிட்ட 360 அட்டெண்டன்ஸ் இருக்காங்க. வெவ்வேறு லொகேஷன்ஸ்ல இருக்காங்க. அதோட ஆன் போர்டர்ல இருக்காங்க. யூஎஸ்ல ஒரு கம்பெனி இருக்கு, அவங்களும் உங்களை மாதிரியே மாலை ஆப்ரேட் பண்றாங்க. அவங்க இன்னொரு சொல்யூஷன் ரெடி பண்ணாங்க, அதாவது கார் வாஷ் சர்வீசஸ். அந்த மாதிரியான சர்வீசஸ் ஃபியூச்சர்ல ஆட் பண்றதுக்கு உங்கள்ட்ட பிளான் ஏதாவது இருக்கா? ஏன்னா அது கூட ஒரு ரெவென்யூ மாடல். சந்தேஷ் சார், நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே மென்டர்ஷிப் ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. சார், நீங்க சஜஸ்ட் பண்ண மாதிரி இது எங்க லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் பிளான். இது ஒரு சின்ன பிளானா ஆரம்பிச்சிருக்கோம். அதோட இது ஆல்ரெடி இன்க்ளூடட். முதல்ல எழுத போறது ABCD, அப்புறம் கேட் பேட் ராட், எது வேணா எழுதலாம். அது சரி, இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கு. முதல்ல மார்க்கெட் சர்வே எடுத்துடலாம், பார்க்கலாம் அவங்க கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. ஆடியன்ஸ் உங்க ஓட்டிங் மீட்டரை கையில் எடுங்க. இப்போ உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கு. மினி ஹார்ட் அட்டாக்.
ஓ வெரி குட். 94% ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வேல்யூவேஷன் அப்புறம் நம்பர்ஸை பற்றி பேசலாமா? FY24ல எங்க ARR 1.69 crores. லாஸ்ட் இயர் நாங்க பண்ணது 5.2 crores. இந்த இயர்ல கண்டிப்பா நாங்க 18 crores க்ளோஸ் பண்ணிடுவோம். என்ன சொல்றீங்க? உங்க டிமாண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? நாங்க நவம்பர்ல நாங்க ப்ரீ சீரிஸ் எடுத்திருக்கோம், அதை ரேஸ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 7.5 crores கானது. கேக்டஸ் பார்ட்னர்ஸ், வி ஃபவுண்ட் சர்க்கிள், அது மார்வா ஆஃபீஸ் ஃபேமிலியே சேர்ந்தது. அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 4 கோடிக்கு எங்க கிட்ட ஒரு பிரிட்ஜ் ரவுண்ட் இருக்கு. இதுல 2.5 கோடிக்கு எங்க கிட்ட கமிட்மெண்ட் இருக்கு ஜானோ கேபிட்டல்ல இருந்து. நாங்க உங்ககிட்ட ரைஸ் பண்ண நினைக்கிறது 1.5 கோடி ரூபாய், 60 கோடிக்கான ப்ரீ மணி வேல்யூவேஷன். ஓகே, உங்க லாஸ்ட் மந்த்துக்கான P&L என்னன்னு சொல்லுங்க. போன மாசம் 72 லட்சம் 72 lakhsக்கு க்ளோஸ் பண்ணோம். அதுல 27 லட்சம் ரூபாய் மந்த்லி பர்ன். இந்த மாசம் 1 கோடி ரூபாய் MRR கிராஸ் பண்ணிடுவோம். அப்புறம் எங்களோட பர்ன் பாத்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் வரும். உங்களுடைய B2C ரெவென்யூ அது எவ்வளவு? அதாவது இப்ப நாங்க டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு இந்த சர்வீஸை நாங்க ஆபரேட் பண்றது இல்ல. இப்ப நாங்க B2B2C தான் ஆபரேட் பண்றோம். இப்ப நாங்க B2C போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். வித் திஸ் ஆப் ஆமாமா, கண்டிப்பா. நீங்க இப்போ B2BC போறீங்கன்னா ஐம் ஆல் இன். ஒருவேளை நீங்க B2C போறீங்கன்னா லாஜிஸ்டிக்கலி இட்ஸ் a nightmare. அச்சீவ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டானது. ஒருவேளை நீங்க ரெண்டுமே பண்றீங்கன்னா ஐ எம் அவுட். ஓகே, அது என்னன்னா என்னோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் இதுல இல்ல, என்னோட வேல்யூவேஷன் கூட இதுல வராதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இன்வெஸ்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்டடா இல்ல. ஆனா இவங்களோட பிசினஸ் மாடியூல், பிசினஸ் ஐடியாவை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எஸ், கரெக்ட். ஷைலி நீங்க? நான் உங்களோட யூசர் ஆக போறேன். பட் ஐ வுட் லைக் டு சிட் அவுட் பிகாஸ் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இது என்னோட நாலேஜ் ஏரியால இல்ல. பட் ஐ சாம்பியன் யூ ஃப்ரம் தி அவுட் சைட். தேங்க்யூ. அர்ஜுன்? இன்னும் B2C லான்ச் ஆகல. அண்ட் B2Cல எனக்கு என்ன தோணுதுன்னா பர்ன் அதிகமா இருக்கும். சோ B2C லான்ச் பண்ணாத வரைக்கும் பிசினஸ் மாடல் கிளியரா இருக்காது. சோ அது வரைக்கும் நாங்க உங்க கூட ஜாயின் பண்ண விரும்பல. இப்போ சந்தோஷ் சார் நீங்க சொல்லுங்க. நான் 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் ஓகே வித் யுவர் கரண்ட் வேல்யூவேஷன். ஓகே சார். வேல்யூவேஷன்ல எந்த ஒரு நெகோசியேஷனும் இல்ல. இருங்க நான் சொல்றேன். அவர் அது ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு 3.5 crores கரண்ட் வேல்யூவேஷன்லேருந்து எடுத்திருக்காரு. அப்புறம் அவங்க விஷயத்தில் அது அன்ஃபேராக இருக்கும். ஏன்னா அவங்கள அப்படி ஒரு ஸ்பாட்ல மாட்டி விட நான் தயாரா இல்லை. ஏன்னா நீங்க அவர்கிட்ட நெகோஷியேட் பண்ற மாதிரி ஆயிடும். சரியா சொன்னீங்க. வெரி குட். Thank you. ஐ திங்க் தட்ஸ் a very fair offer. நீங்க டீலை ஓகே பண்ண தயாரா? தயார். அப்போ வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டைட்டன்ஸ். சூப்பர். Thank you very much. ஆல் தி பெஸ்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா B2B2C பெட்டர் மாடல். B2C is a disaster. No, one என்னால second. அதை The ஏத்துக்கவே முடியாது. existing model is very good. And a complicated one.